இந்த சீசனுக்கு ரோஜா சூப்பராக வரும்ன்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து செப்டம்பர் மாதம் என்ன வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க போகிறோம். ரோஜா வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் போதே நல்ல ரோஜாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் சில பேர் வந்து ரோஜா வாங்கும் போதே வந்து சில ரோஜாக்கள்லாம் டல்லாக இருக்கும், அந்த ரோஜாவாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இன்னும் டல்லாகிடும். ஸோ வந்து அது செடி சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் வந்து வரும். அண்ட் ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து ரோஜாக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்துள்ள ஒரு மண்கலவையாக வேணும். ஏன்னா நிறைய பூ பூக்கணும்ல, அதுக்காக தான். ஒரு 40% உரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 40% உரம், 30% வந்து நார்மல் தோட்டத்து மண், அதுக்கப்புறம் மீதி வந்து மணல், அதுக்கப்புறம் கோகோபீட் ஏதாவது கலந்த கலவையாக நான் எடுத்துப்பேன். அண்ட் அதே மாதிரி கவரை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. கவரை வந்து லைட்டாக அடியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பாதி வைக்கிறது மீதி வைக்கிறதெல்லாம் இல்லை, ஃபுல் கவரே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடியில் வந்து அந்த வேர் பகுதியை லைட்டாக லூஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லத்தையும் நீங்கள் வந்து உடச்சி விட வேணாம், அந்த அடிப்பகுதியை மட்டும் வேர் மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. அதேமாதிரி எந்த தொட்டியில் வைக்க போகிறீங்கன்னா அதில் ஒரு நல்ல பள்ளம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வச்சு மேலே ஃபுல்லாக மண் போட்டு நல்லா டைட்டாக அமுக்கி ஜஸ்ட் வந்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டாக வச்சுருக்கீங்களே அதெல்லாம் போய் கரெக்டாக தண்ணியெலாம் வந்து உள்ளே போயிட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி கரெக்டாக அந்த வேர்க்கெல்லாம் வந்து பேக்கிங்காக போய் முடிஞ்சிடும். அதேமாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ஈவினிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஈவினிங் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு நைட் ஒரு கூலிங் பீரியட் இருக்கும், மார்னிங்கும் சன் ஸ்லோவாக இருக்கும், அப்படி செடி வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடும். இதுவே நீங்கள் காலையில் பண்ணீங்க அப்படின்னா உச்சி வெயிலில் வந்து செடி வந்து உங்களுக்கு அடுத்தது சர்வே ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேலே, இல்லை 4லேருந்து 5க்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க, 6க்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.